இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2026 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 6:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் அதிகாலை 4:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மீண்டும் சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையுமே தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. கடின உழைப்பின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணிகள் ஏதாவது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவிலே என்ற நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மூட்டுகள்ல வலி போன்ற உணர்வும் ஏற்பட்டு நீங்கும். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள்ல உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துறையில ஆதாயமும் இருக்கும். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். நவீன வசதிகளுடன் வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கின்றது. இன்று பதவி உயர்வுகளும் இருக்கின்றது. தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலையில உங்களுடைய நிலையை உறுதிப்படுத்தவும் செய்வீங்க. சில நேரங்கள்ல எதிர்பாராத நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களை குறை கூறி திரிபவர்களை நீங்க கண்டுகொள்ளவும் வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் செய்யும் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. சமயோஜிதமாக பேசி மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணியாளர்களிடத்துல நல்ல முறையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சவால்களை நல்லபடியாக வெற்றியும் கொள்வீங்க. எச்சரிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில முக்கியமான உதவிகளும் உங்களுக்கு தேவையும் படலாம். சின்ன சின்ன வேலைகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும்.
குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கவும் காண்பீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். வாகனம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்று சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத வகையில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில சொத்துக்களை வாங்குவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதிய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெறலாம். குடும்ப வட்டாரத்துல மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நடத்தவும் படுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்களை கவனமாகவும் கட்டுப்பாடுடனும் பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல என்று முன்னேற்றமும் இருக்கும். நல்ல காரியங்களை சாதித்தும் காட்டுவீங்க. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளையும் கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை சாதித்தும் காட்டுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலையில அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. பிரபலங்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். முயற்சிகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செலவுகளுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உறவினர்கள் சிலர் உங்களுடைய யோசனைகளை கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சக பணியாளர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். தினசரி வரவு செலவு திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தடைகளின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த பணிகள்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகாரிகளிடத்துல இருந்து எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இனிமையான தகவல் தொடர்பாடல்களின் மூலமாக மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய வேலைகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்றத்தையும் காணலாம். உறவினர்களுடைய மத்தியில புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வகையில செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து தட்டாமல் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உறவினர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யார் இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். எடுத்த வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. பணம் நகைகளை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் வேலை பார்ப்பவர்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போரும் நீங்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைகளும் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல ஒற்றுமையாகவும் வேலைகளையும் செய்வீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற அதீத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியிடத்துல சின்ன சின்ன வேலைகள்லையும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நகை பணத்தை சரியாக பராமரிப்பதும் நல்லது. புதியவர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தருகின்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் செலவுகளினால சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுய வளர்ச்சிக்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. அதிக முயற்சியின்றி இன்று வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு திருப்திகரமான போக்கும் இருக்கும். சிறந்த தரத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில சௌகரியங்களையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். போராட்டங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்களை குறை கூறிக்கொண்டு இருந்த உறவினர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். என்று எதிர்பாராத தனவரவுடன் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலைகளை முடிப்பது என்று இருந்தாலே போதும். விதிமுறைப்படி வேலைகளை முடிப்பதே நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க சில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்ற பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் காண்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வழக்குகள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக இருப்பது கவலையையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறப்பாக செயலாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கவும் காண்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகங்களும் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. தொழிலுக்கான முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க.
ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பாக சில முக்கியமான யோசனைகளும் கிடைக்கவும் காண்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அறிவியல் சார்ந்த துறைகள்ல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். நெருக்கடிகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திடமான நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளையுமே தைரியத்துடனும் கையாளவும் செய்வீங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை எல்லாமே சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை கையாளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றினாலே போதும். திருமண உறவில குழப்பமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் பாதிக்கவும் படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். நிதிநிலையில ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பதும் நல்லது. இதனால பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பணப்பற்றாக்குறைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நன்றாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல ஒற்றுமையும் இருக்கும். புரிதல்களும் உண்டாகும். வேலையில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேகத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. நெறிநிலையை முறையாக பராமரிப்பதும் நல்லது.
இன்று உறுதியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். குழுவாக இருந்து வெற்றியும் பெற்று விடுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. பணியிடத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தாமதங்களும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காரிய தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பக்க பலமாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வரவேண்டிய பணம் தாமதமானாலும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்து சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல சரியாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக பணியாளர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பத்திரிகை துறையில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அண்டை அயலாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அண்டை வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:22 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. சில கடினமான வேலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. அதிகப்படியான பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். சற்று கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில கட்டுப்பாடுகளுடன் இருப்பதும் நல்லது தாங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில கவனமாகவும் இருப்பீங்க. இன்றே ஒரு சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. இன்று புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கோபமும் குறையும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பீங்க. மனசாட்சிப்படி முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சாதகமாகவும் அமையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் அமையும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தயக்கங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சாமர்த்தியமாக முடிக்கவும் செய்வீங்க. பேச்சுக்களின் மூலமாக சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. சிந்தனையில கவனமாக இருப்பதும் நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:22 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செயல்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான பேச்சுக்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களை சுமூகமாக தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க.
வியாபாரத்துல தொழில்நுட்பத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்கங்களும் ஏற்படலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். நீங்க விரும்பியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கும். கடந்த காலத்துல தவறவிட்ட வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன ஆதங்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். முன் கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனைகளையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. விற்பனை துறையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று சிலருக்கு பரிசுகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சீரான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வார்த்தைகள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று அதிகப்படியான வேலைகளும் இருக்கும். திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்றுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவினை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினால இருவருக்கும் இடையில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். தேவையற்ற குழப்பங்களை இன்று வீட்டுல பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீரான பணப்புழக்கமும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிரமங்களும் நீங்கும். இதையும் தாண்டி வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்படலாம். பொருள் வரவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். கடுமையாக உழைத்தாலுமே நற்பெயரை பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வேலையில அழுத்தங்களும் இருக்கும். பணி மாறுதல்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலாக சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளும் இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அண்டை அயலாரினுடைய செயல்பாடுகளினால சற்று கோபங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
நண்பர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பொதுமக்கள் பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வழக்கு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் நிறைந்தும் காணப்படும். சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பேச்சாற்றல் திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதன் மூலமாக வெற்றியும் பெற்று விடுவீங்க. பணி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இதனால பணிகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். கையில் உள்ள பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படலாம். வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல உள்ளவர்கள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். சில திடீர் செலவுகளும் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். எங்கு சென்றாலும் உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகை குடும்பத்துல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதுடன் ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பேராசைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தற்பெருமை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க பொறுமையாகவும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உறுதியான போக்கின் காரணமாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பேச்சாற்றலின் மூலமாக சாதிக்கவும் செய்வீங்க. எதிரிகளும் அடங்கியும் செல்வாங்க. இன்று வேகத்துடன் உங்களுடைய திறமைகளை காட்டி பணிபுரியவும் செய்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்கள் இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபகரமான முதலீடுகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பொறுப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நடத்துற ஒற்றுமையும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உங்களுடைய செயல்கள்ல வேகத்துடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யூன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கனிவான பேச்சுக்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகளும் கூடியும் வரலாம். குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுய தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். பொது காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகவும் காண்பீங்க. உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.